எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் கர்த்தர் உங்களை பாதுகாக்க ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் தேடும் பொழுது அவர் உங்களுக்கு ஒரு தூதனை அனுப்பி உங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த அருமையான நாளிலே கர்த்தருடைய நாமத்தை சொல்லுவதற்கு, அவருடைய அதிசயங்களை சொல்லுவதற்கு, அவருடைய நடத்துதலை சொல்லுவதற்கு கர்த்தர் கொடுத்த இந்த தருணத்திற்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். யாத்ராகமம் புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்குது, வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் என்று யாத்ராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய கர்த்தர் எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசேயின் மூலமாக சொன்ன வார்த்தை இது. பல கட்டளைகளையும் பலவிதமான வழிகளையும் மக்களுக்கு ஆண்டவராகிய தேவன் மோசேயின் மூலம் கொடுத்தார். அப்படி கொடுக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தைகள், ஒரு வாக்குத்தத்தமாய் இந்த வார்த்தையை மோசேயின் மூலமாய் கொடுக்கிறார். அது அவர்கள் செல்லும் வழிகளிலே அநேக வழிகள் உண்டு. வனாந்தரத்தில் நடக்கணும் அப்படின்னா அதை போல் ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை எதுவும் கிடையாது. வனாந்தரத்தில் அவங்க நடந்துட்டு போகும்போது அவங்க அறியாத வழி, அவங்களுக்கு வழி தெரியாது. அவங்க அந்த வனாந்தரத்தில் நடந்துக்கிட்டே இருக்கும்போது அதில் அநேக எதிரிகள் இருக்கிற இடம், அநேக விதமான சூழ்நிலைகள் முழுவதும் எல்லா விதத்திலும் பார்த்திங்கன்னா விஷப்பூச்சிகளெல்லாம் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட சூழல்லையும் தேவனுடைய தூதனை அனுப்பி அவர்களை நடத்தி கொண்டு வர்றார். இப்படி இருந்த நேரத்தில் எதிரிகள் நிறைந்த இடமா இருந்தாலும் கர்த்தர் அவர்களை என்ன செய்துட்டாரு, பசி இல்லாமல் பட்டினி இல்லாமல் வனாந்தரத்தில் தேவனாகிய கர்த்தர் நடத்தி கொண்டு வரும்போது தூதனானவர் அவர்களுக்கு முன்பாக செல்லுகிறார். அப்படி தூதனை கொண்டு தேவனாகிய கர்த்தர் அந்த மக்களை பத்திரமாய் நடத்திட்டு போகிறார். என்ன செய்கிறாருன்னா, எந்த எதிரிகளும் அவர்களை மேற்கொள்ளாமல், எந்த விஷப்பூச்சிகள் அவர்களை கொள்ளாமலும், பட்டினி பசியுமாய் இருந்து அவர்கள் கஷ்டப்படாமல் எல்லா விதத்திலும் தூதர்களை காவல் வைத்து அவர்களை என்ன செய்கிறாரு, இஸ்ரவேல் தேசத்திற்கு அழைத்து கொண்டு வருகிறார். எந்த விஷ ஜந்துக்களும் அவர்களை நடந்து வரும்போது அவர்களை எதுவுமே செய்யவில்லை. வழியிலே அவர்களை நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தர் அவர்கள் மத்தியில் வாசம் பண்ணினார். எப்படி வாசம் பண்ணினார்? பகலிலே மேகஸ்தம்பத்தையும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தையும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் நிழலையும் தந்து பத்திரமாய் பாதுகாப்பாய் அவர்களை வழி நடத்தி வந்தார். இன்றைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்தி செல்ல அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம என்ன பண்ணணும்? தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நீர் என்னை எல்லா தீங்கிலிருந்து என்னை விலைக்கு பாதுகாத்து கொள்ளும், எல்லா விதமான கஷ்டத்திலிருந்து என்னை பாதுகாத்து கொள்ளும். ஒருவேளை வறுமையாக இருக்கலாம், ஒருவேளை கஷ்டங்களாக இருக்கலாம், அல்லது கடன் பாரங்களாக இருக்கலாம், அது குடும்பத்தில் பிள்ளைகளால் கஷ்டங்கள் இருக்கலாம். எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் கர்த்தர் உங்களை பாதுகாக்க ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் தேடும் பொழுது அவர் உங்களுக்கு ஒரு தூதனை அனுப்பி உங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரமான பாதையில் எங்கே போகிறது என்ன போகிறதுன்னு தெரியாமல் மோசே நடத்திட்டு வந்தாலும் ஆண்டவராகிய தேவன் தூதனை கொண்டு வழி நடத்தினார். எப்படி நடத்தினார்? எந்த விஷ ஜந்துக்களும் அவர்களை மேற்கொள்ளவில்லை. எந்த விதமான பசி பட்டினியிலும் அவர்கள் மக்கள் சாகலை. எந்த விதமான எதிரிகளும் அவர்களை மேற்கொள்ளலை. அப்படிப்பட்ட சூழல்ல ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை தங்கள் தேசத்துக்கு அழைத்து வந்தார். எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்களா? நாங்கள் என்ன செய்வோம்? என்னுடைய வழிகளில் என்ன இருக்குது? எனக்கு வேலையே கிடைக்கலையே, என் பிள்ளை படித்தும் பிரயோஜனம் இல்லையே, இந்த வியாதி என்னை மேற்கொள்ளுமா, அல்லது என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பாடுகள் மேற்கொள்ளுமா, என்னுடைய பிள்ளைக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு பயங்கரமான கஷ்டத்துக்குள்ளே நீங்கள் இருக்கலாம். இந்த சாபம் என்னை விட்டு நீங்குமான்னு சொல்லி கூட நீங்கள் இருக்கலாம். ஆண்டவராகிய தேவன் எதிரிகளின் மத்தியில் உங்களை வெட்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற தூதனை வைத்து உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வாதமாய் நடத்துவார்.
உங்களுடைய எல்லா விதமான போக்கையும் வரத்தையும் பாதுகாத்து உங்களுடைய எல்கைகளில் எங்கிலும் கர்த்தருடைய தூதனானவன் இருந்து உங்களை நடத்தி உங்களை பலப்படுத்துவார். எது ஆகாது என்று தள்ளின கல் ஆண்டவராகிய தேவன் தலைக்கு மூளைக்கல்லாய் மாற்றி உங்களை ஆசீர்வாதமாய் நடத்தி உங்களை பலப்படுத்துவார். தேவனே உங்களை நடத்துவார். கர்த்தர்தாமே இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையான மக்களே, இந்த நல்ல நேரத்திலே ஆண்டவர் கொடுத்த தருணத்திற்காக நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆமென் ஆண்டவரே, நீர் வேதத்திலே சொல்லியிருந்தது போல கர்த்தாவே, எல்லா விதத்திலும் எல்லா நேரத்திலும் கர்த்தருடைய தூதனானவர் ஒவ்வொரு மக்களுடைய தேவைகளின் மத்தியிலும் இருந்து அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடு சுவாமி. ஆண்டவரே, நான் வெறுமையாய் நிற்கிறேன், நான் ஒரு வெற்று பாத்திரத்தை போல காணப்படுகிறேன், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தையும் நான் காணவில்லை என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய தூதனானவனை அனுப்பி அந்த குடும்பங்களில் தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் எல்லாவற்றையும் நீக்கி கர்த்தருடைய ஆவியானவர் தாமே நான் வனாந்தரத்திலே நடக்கிறது போல நடந்து கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரே, என்னை சுற்றி இருக்கிற மக்கள் என்னை படுத்துகிற பாடுகளை நிமித்தம் என்னுடைய சொத்தையே எடுத்துக்கொண்டு எனக்கு ஒரு வழி கூட விடாமல் என்னை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். என் தேவன் அவர்களுக்கு உம்முடைய தூதனை அனுப்பி ஒரு ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இருளான பாதையில் பாவத்திற்குள்ளாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இந்த பாவத்தை விட்டு நான் மீள வேண்டும் என்று நினைக்கிறேன், நான் முடியவில்லையே என்று கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே எப்படியாகிலும் கர்த்தாவே உம்முடைய தூதனை அனுப்பி தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தோடு நான் வாழணும்னு நினைக்கிற மக்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. உம்முடைய தூதன் எப்பொழுதும் அவர்கள் மத்தியில் இருந்து நன்மையான காரியத்தை செய்து அவர்களை சந்தோஷப்படுத்தட்டும். அவருடைய வாழ்க்கையே ஒரு கரடு முரடாக இருந்தாலும் உம்முடைய தூதனானவன் அதை செவையாக்கி ஆசீர்வாதமாய் நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால அவர்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தையே கட்டளிட்டு நீர் பலப்படுத்தவே வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.